EFI மோட்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மல்லிசமா லிஸ்ட் மாதிரி அவர் வண்டியோட கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டு பெருசாக போட்டு கொடுத்துருக்கு. ப்ரோவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6'10". எக்ஸ்பல்ஸே அவருக்கு வந்து சைக்கிள் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போட்டிருக்கிறது வந்து இது 2வது சாஃப்ட்வேரும் நம்மளோட RC புக். Hello friends, good morning and welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தம்பியை தூக்கின்னு போயிட்டு 7வது சர்வீஸ் விட போகிறோம். இதில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஜஸ்ட்டு போயிட்டு சர்வீஸ் விட்டு வர வேண்டியதான். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் நான் செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்ட போகிறதில்ல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த வண்டிக்கு வந்து இன்னொரு 10,000-15,000 கிலோமீட்டர் அழகாக ஓட்டலாம். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் அட்லீஸ்ட் 10,000 கிலோமீட்டர் ஈஸியாக ஓட்டலாம். அதனால் அப்படியே கொஞ்ச நாளுக்கு வச்சுக்க வேண்டியதான் செயின் ஸ்ப்ராக்கெட்டை. அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து சர்வீஸ் ஏன் அவசரமாக விட்றேன்னா, இன்றைக்கி நான் நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ ஒருத்தர் வராரு. அவர் வண்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கான். அதனால் நாங்கள் 2 பேர், அவர் என்ன போயிட்டே இருக்கார், நிற்க சொன்னால் நிற்க மாட்டேங்கிறார். ஆர்ன் அடிக்கிறேன், இந்த இருக்கார் பாருங்கள், இவர் தான். அந்த முனையில் தானே ப்ரோ நிற்க சொன்னேன். நீ நானும் அதை ஆர்ன் அடிச்சிட்டு இருக்கேன், என்னடா போயிட்டே இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அவர் வண்டியில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, EFI மோட்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மெயின் ரோடு போனோடனே வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே போகலாம். அவர் வந்து விட்ற சர்வீஸ் சென்டரில் வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களாம். சரி, அதான் என்ன பண்ணுறது, வாங்க நம்ம இதில் விடுவோம். நம்ம இதுவே வந்து அடையார் சர்வீஸ் சென்டரே வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணுவாங்க. முதல் வாட்டி சொல்லியே ரெடி பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இந்த வாட்டி வந்து அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடணும். இந்த பாருங்கள், நம்மளை வீடியோ நம்பி நிறைய பேர் வண்டி வாங்கியிருக்காங்க. நீங்கள் சர்வீஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணுற சர்வீஸ் தான் சுத்த வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அவங்கக்கிட்ட. ஒரு விஷயத்த சொன்னோன்னா ஒரே சர்வீஸில் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு 5-6 சர்வீஸ் வரைக்கும் அதே ப்ராப்ளத்தை இழுத்தடிக்கூடாது. என் வண்டிக்கு பண்ண மாதிரி இதில் வந்து இப்போ நான் மெயின் ரோட்டில் போனோடனே அந்த வண்டி ஓட்ட ஆரம்பித்தோடனே தெரிஞ்சிடும் எனக்கு அது EFIயில் வந்து எப்படி என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஓட்டினேன், எனக்கு ஒன்றும் தெரில. அவர் சொன்ன ப்ராப்ளம் வந்து அவர் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த செகண்ட் கியர்லாம் போட சொல்ல வந்து ஒரு மாதிரி அமுங்கு தான் வண்டி, பெட்ரோல் ஃப்ளோ கரெக்டாக போக மாட்டேங்குதான். அது சம்டைம்ஸ் வந்து ஸ்க்ளெச்சை அப்படி பிடிச்சிட்டு அப்படியே ஸ்லோ ஸ்பீடில் அப்படி போயிட்டுருக்கு சொல்ல, ஸ்க்ளெச்சை பிடிக்க சொல்ல வந்து தானாகவே ஆஃப் ஆகிடுதான். இந்த மாதிரி ஒரு 2-3 இஷ்யூ சொன்னார். ப்ரோ கூடயே வந்துட்டு இருந்தார். திடீர்னு எங்கே போனார், எங்கள் வீட்டிலேருந்து அந்த மெயின் ரோடு ஏறணும்ல, அந்த மெயின் ரோடில் நான் ரோடு கிராஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். அவர் அந்த மெயின் ரோடு கிட்ட வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் எங்கே போனார்னே தெரியல. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தார். சரி, நான் மறுபடியும் யூ-டர்ன் பண்ணி அவரை போய் பார்க்கலான்னு பார்த்தா அவர் ஆளையே காணோம். இப்போது நான் கிண்டி வரைக்கும் வந்துட்டேன், இன்னுமே அவர் ஆளை காணோம். எங்கே போனாருன்னு தெரியலையே. ரூட் எங்கேயா மாறி போயிட்டாரா? அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன், என்னோடய லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அடையார் மோட்டார்ஸுக்கு டைரெக்டாக வந்தால் கூட ஓகே தான். தெரியலையே எங்கே போனாருன்ட்டு. நானும் அதான் ரொம்ப ஸ்லோவாக போயின்னு இருக்கேன். வந்துடுவார்னு பார்த்தேன். ஏன்னா அந்த வண்டி நம்ம கொஞ்சம் ஓட்டினா தெரிஞ்சிருமேன்னு பார்த்தேன். அவர் வந்து வரவே இல்லையே. ப்ரோ எங்கே போனாருன்னே தெரியலங்க. அவருக்கு நான் கால் வேறு பண்ணி பார்த்தேன், ரிங்கு போகுது, எடுக்கலை. நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டேன், அடையாருக்கு சர்வீஸ் சென்டரே வந்தாச்சு. டேய் எங்கடா, ரைட்டு போலியாடா? இங்கே வந்தாச்சுங்க. நான் வந்து சர்வீஸ் விட்டு வெயிட் பண்ணுறேன். அவர் எப்போ வராருன்னு தெரில. என்ன இந்த பக்கம்லாம் ஷட்டர்லாம் இன்னும் திறக்கவே இல்லை, பஞ்சுவாலிட்டியே இல்லைப்பா. 9:40 ஆயிடுச்சு. ஒருவேளை லீவோ இருக்காதே. வந்தாச்சு சர்வீஸ் சென்டருக்கு. இன்னும் ஓப்பனே பண்ணலைங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். சரி ரைட், வெயிட் பண்ணுவோம். அவர் எங்கே இருக்காருன்னு பார்ப்போம், கால் பண்ணி பார்ப்போம் மறுபடியும். நான் வந்து சேர்ந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் அவரும் வந்துட்டார் பின்னாடியே. இப்போ அவர் வண்டியும் வந்து ஃபுல்லாக பெரிய கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டு போட்டாச்சு. மல்லிசமா லிஸ்ட் மாதிரி அவர் வண்டியோட கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டு பெருசாக போட்டு கொடுத்துருக்கு. சரி பண்ணி கொடுத்தா சந்தோஷன்றாரு. சரி பண்ணிடுவாங்கன்னு நம்புவோம். அட்லீஸ்ட் ஒரு 50% பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் சர்வீஸில் இன்னொரு 50% பார்த்து பண்ணிக்கலாம். தேர்ட் சர்வீஸில், செகண்ட் சர்வீஸில் 50% போதும். தேர்ட் சர்வீஸில் ஒரு 50% போட்டாச்சுன்னா வண்டி ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். ஓகேவா? அவர் வண்டியை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம ப்ரோவோட வண்டி. இதில் தான் மல்லிசமா லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு பெருசாக. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஓலா 2 வீலர் இல்லை ஓலா ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போவோம். வண்டி வந்து மேபி இன்றைக்கி கிடச்சா தான் கிடைக்கும், இல்லைனா நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. நம்ம பார்க்கலாம், ஈவினிங் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டி சர்வீஸ் விட்டுட்டு இப்போ ஓலா ஆட்டோவில் போயிட்டுருக்கோம்.
ப்ரோ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஓலா ஆட்டோவில். என் தலை எங்கே இருக்குது, ப்ரோ தலை எங்கே இருக்குது பாருங்க. ஆல்மோஸ்ட் இடிச்சிருச்சு. நீங்கள் இடிக்கல. கால் பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்துருக்காரு. நான் இது தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு கேப்பு புக் பண்ணிருக்கேன். அதுவும் கஷ்டமாக தான் இருக்குன்றீங்களா? நீங்கள் உங்கள் ஹைட் எவ்வளோ? எனக்கு 6'10" வரும். 6'10" நீங்கள் உங்கள் ஹைட்டா 6'10"? ஓகே ஓகே. ப்ரோவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6'10". எக்ஸ்பல்ஸே அவருக்கு வந்து சைக்கிள் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்போ வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும், அந்த ஆஃப்ரிக்கா ட்வின்லாம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஆஃப்ரிக்கா ட்வின் தான் உங்களுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். BMW 1250 GS கூட உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓலா ஆட்டோவில் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து நானும் ப்ரோவும் வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கதை பேசிவிட்டு இப்போ அப்படியே வந்து அவர் வீட்டில் போய் விட போகிறேன். நம்ம வந்து கைப்புள்ளையில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சுத்தமாக இல்லை. ஏன்னா அன்றைக்கே நான் வந்து நைட்டு ட்ரிப் முடிச்சுட்டு வர சொல்ல பிளிங்க்லேயே தான் வந்தேன். வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன், ஏன்னா வீட்டில் தானே இருக்க போகுது அப்படின்னு விட்டுட்டேன். அந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 1721 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. 1727 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ட்ரிப்போட டோட்டல் இது. இப்போ போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணோம், அப்படியே போயிட்டு வண்டிக்கு வந்து ஆர்சி புக் வந்துடுச்சான். அப்படியே போயிட்டு ஆர்சி புக்கு வாங்கிட்டு அப்படியே வண்டியை வந்து அவங்கக்கிட்டே ஒரு சின்ன வாட்டர் வாஷ் மாதிரி அடிச்சுட்டு வர வேண்டி தான். ரொம்ப ஹெவியாக ஃபுல் க்ளீன்லாம் பண்ண தேவையில்ல, லைட் வாட்டர் வாஷ் அடிச்சுட்டு அப்படியே ஆர்சி புக்கு வாங்கிட்டு வந்துட வேண்டி தான். இப்போ வந்து எனக்கு என்னென்னா இங்கேருந்து அம்பத்தூர் அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் போனால் போதும். போச்சுன்னா சந்தோஷம். ஹைவேல எங்கேயா நின்று தள்ள விட்டுற போகுது வண்டியை. என்னடா பண்ணிகிட்ருக்க வெயிலில்? சன் பாத்தா? இங்கே வா, இங்கே வா. வால் மட்டும் ஆடுது, வால் மட்டும் ஆடுது. இங்கே வா, இங்கே வா. இந்தா சரி, டாட்டா டாட்டா. போ போ, வெயிலில் உருளு போ. நல்லா சிமெண்ட்டுக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கும், சூடாக போய் படுப்போ. சரி ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் வீட்டில் வந்து இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டுட்டு இப்போ நேராக நான் சர்வீஸ் சென்டர் தான் போகிறேன். ஷோரூம் போயிட்டு வண்டிக்கு ஆர்சி புக்கு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வண்டிக்கு வந்து நைட்ரஜன் ஏர் அடிப்போம். சர்வீஸ் சென்டரில் ஒரு 2 சின்ன ஃபால்ட்டு சொல்லியிருந்தேன், பண்ணியிருக்காங்க. ஓட்டி பார்த்துட்டு வர சொன்னாங்க. போவோமா? குயிக் ஷிஃப்டர் ப்ராப்ளமும், அதுக்கப்புறம் ஹெட்லைட்டை வந்து லோ பண்ணியிருக்கேன். ஹெட்லைட் லோ வந்து நைட்டு தான் செக் பண்ண முடியும். இப்போ குயிக் ஷிஃப்டர் இது மட்டும் ஒரு ரவுண்டு செக் பண்ணிட்டு வரலாம். ஆனால் குயிக் ஷிஃப்டர் ப்ராப்ளத்தை வந்து இப்போது இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் இப்படி ஓட்டினாலாம் நம்ம நல்லா கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டினியூஸாக மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டே இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் தானாகவே வெளியே வந்துடுது. 5000 6000 RPM ஷிஃப்ட். இப்போ கரெக்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அவர்கிட்ட போய் சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். ஆர்சி புக்கை வாங்கிட்டு நான் ஓட்டுறேன், மறுபடியும் எரர் வந்ததுன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா திடீர்னு தான் அந்த ப்ராப்ளம் அடிக்கும். ப்ரோ இப்போ எதுவும் தெரியல டிஃப்ரென்ஸு, நான் ஓட்டி பார்க்குறேன். எரர் வந்துச்சுன்னா நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? ஓ, இன்னும் வச்சுருக்கீங்களா? அப்போது இதுக்கப்புறம் தயாரிச்சா தான் உண்டா? சரி சரி, ரைட், ஓகே. சரி, நான் ஓட்டி பார்த்துட்டு வந்ததுன்னா எதாவது கம்ப்ளைண்ட் தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே. ஓகே, இப்போ போட்டிருக்கிறது வந்து இது 2வது சாஃப்ட்வேரும். நிறைய சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்களோ. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு தான் சாஃப்ட்வேர் போடுவோம், ஃபோனுக்கு தான் சாஃப்ட்வேர் போடுவோம். இது என்னடா இது, வண்டிக்கெலாம் சாஃப்ட்வேர் போட வேண்டியது நிலைமை ஆகிட்டுமே. சார், அந்தளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு போல். ஆர்சி புக்குக்கு அப்படியே போயிட்டு ராங் ரூட்டில் போக வேண்டிதான். ஓகே, நான் பேக்லாம் எடுத்துன்னு வரல. ஆமாம், ஒரு ஹெல்மெட்டோட தான் வந்தேன். பேக் எடுத்துன்னு வந்த ஞாபகமாகவே இருக்குது. ஓகே நண்பர்களே, நமக்கு ஆர்சி புக். ஏய் வெளியே வாடா, டேய் உடச்சிருவேண்டா காடை, தயவு செஞ்சு வெளியே வந்துடும். வந்துச்சு பாருங்கள் நம்மளோட ஆர்சி புக். டடாங் டடாங். சரி, ஓகே, நீ உள்ளே போய் உட்காரு. ஒன்று அப்புறமா லேமினேட்டில் ஒரு 3 கார்டு போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? விசிட்டிங் கார்டு வச்சு அந்த இதெல்லாம் போடுவாங்களா, லைசன்ஸ் கார்டு, அந்த மாதிரி ஒரு 3 கார்டு போட்டு வச்சுக்கிறேன். ஏய் இது என்னப்பா Z900 இங்கே ஒன்று நிற்குது, புது வண்டி நிற்குது. யாருது? டெஸ்ட் ட்ரைவ் போகலாமா? வேணாம். நம்ம வண்டி வாங்கணுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா
டெஸ்ட் ட்ரைவ்லாம் போகக்கூடாது, வண்டி ஸ்டார்ட் பண்ணியும் பார்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு உட்காந்து மட்டும் தான் பார்க்கணும். முடிவு பண்ணிட்டோம், தட்டிடுறோம், தூக்கிடுறோம், அவ்வளோதான். இப்போ பைபாஸ் ஏறிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குயிக் ஷிஃப்டரில் வீடு வரைக்கும் போகிறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் குயிக் ஷிஃப்டர். ஏன்னா இது செகண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டாக. இதில் வந்து ஏற்கனவே நேற்று ஒருத்தருக்கு பண்ணாங்களாம், எந்த இஷ்யூவும் வரலையாம். அதனால் நமக்கு வந்து இஷ்யூ வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே பைபாஸ் வந்தாச்சு. குயிக் ஷிஃப்டர் 6000 RPMல கட் பண்ணுறா. ஆக்சிலேட்டரை ஏன் க்ளோஸ் பண்ணுறேன், பண்ணக்கூடாது, அப்படியே போடு. ஆஹா, நல்லா ஸ்மூத்தாக விழுந்தார்ப்பா கீர். 6வது கீரை போடுவோமா? கோ 6000 RPM. செம்ம ஸ்மூத்தாக விழுந்தது. ஆனால் திடீர்னு வரும், வந்ததுன்னா ஃபோட்டோ எடுத்துட மாட்டேன், உடனே ஃபோட்டோ எடுத்து காமிச்சிடுவேன். வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே கீரை கட் பண்ணுவோம். கரெக்டாக இன்னொரு கீரு அப் ஷிஃப்ட்டு ஒன்றுமே தெரில, க்ளீனாக உள்ளது. எம்மா மேடு பறந்துடாதரா, கிம்பிள் பறந்துடாத. மேல் பாக்கெட்லேருந்து மேல் பாக்கெட்டில் தான் இருக்கார் கிம்பிள். ஐயோ, ஆஸ்மோ பாக்கெட் பறந்துருவார் அந்த மேட்டில், டம்முன்னு ஒரு ஜம்ப் அடிச்சிச்சுன்னா. சரி ஓகே, இப்போதைக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அடுத்தது பெங்களூர் போஸ்டலில் வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் எரர் வருதா இல்லையான்ட்டு. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, சர்வீஸில் வந்து இது 2வது சாஃப்ட்வேரு, இந்த சாஃப்ட்வேரில் நேற்று தான் ஒரு வண்டிக்கு பண்ணணும், அது வந்து இன்னி வரைக்கும் அந்த வண்டியில் அந்த குயிக் ஷிஃப்டர் ப்ராப்ளம் வரலையாம். மேபி நமக்கு வரலன்னா சந்தோஷம் தானே, வந்துச்சுன்னா மறுபடியும் போட்டு எடுத்து அனுப்புவோம். வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணி கொடுக்க சொல்லுவோம். என்னன்றீங்க? ஏன்னா அவ்வளோ லேஸில் விட்டுறக்கூடாதுல்ல. 3.84 lakhஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து சர்வீஸ்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், வண்டியை ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துட்டு நம்ம அப்படியே இப்போ போயிட்டு வண்டிக்கு வந்து நைட்ராக்ஸ் அடிக்க போகிறேன். இந்த வாட்டி நைட்ராக்ஸ், ஆனால் இந்த பெட்ரோல் பங்கில் அடிக்க மாட்டேன், இந்த இண்டியனா இல்லை, வேறு எங்கேயாவது போய் தான் நைட்ராக்ஸ் அடிக்கணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நைட்ராக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கடையில் கூட போய் அடித்தாலும் அடிப்பேன் நைட்ராக்ஸ் அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், வண்டிக்கு வந்து டேங்கை ஃபில் பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு வந்து பாண்டிச்சேரி, கடலூர், காரைக்கால், ஸோ அப்படி ஒரு சின்ன ரைடு ஒன்று இருக்குது. அந்த ரைடுக்காக நாளைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். இப்போ வண்டியை ஒரு ரவுண்டு ஓட்டிகிட்டு வருவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அதே மாதிரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் இப்போ விட்டது வந்து 6th சர்வீஸாக 7th சர்வீஸ் நினைக்கிறேன் நான் விட்டது. இப்போது இதோட பில் அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீட்டில் போய் காட்டுறேன். அதே மாதிரி வந்து என்னென்னா, போன பெய்டு சர்வீஸில் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பற்றி அவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி போன சர்வீஸில் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இருக்குது, நீங்கள் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டேன். 1370 per year, 4 ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் அதில் உங்களுக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே, போட்டு விட்ருங்களேன். எப்படி பார்த்தாலும் 4 சர்வீஸ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதத்தில் விட்டேன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு 400லேருந்து 500 சேவ் தான் ஆகும். சரி எதுக்கு அதை சும்மா ஒன்றுன்ட்டு அதையும் போட்டு விட்டாச்சு. எனக்கு போன சர்வீஸ்லேயே சொல்லியிருந்தாங்கன்னா நான் போன சர்வீஸ்லேயே போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பில் அமௌண்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். அதே மாதிரி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கார்டும் நான் உங்களுக்கு வீட்டில் போய்ட்டு காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த பெய்ட் சர்வீஸோட பில் அமௌண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வந்துட்டு அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்தோட இதுவும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆயிலு, ஓரிங்கு, வாஷர் ப்ளக்கு, ஸோ டோட்டலாக வந்து 626. இதில் வந்து நமக்கு வந்து ஏன் சர்வீஸ் லேபர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேபர் வந்து டோட்டல் வந்து 0. ஏன்னா வந்து நான் இது போட்டுட்டேன், அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 4 ஃப்ரீ சர்வீஸ் வருமா அதில். இங்கே இருக்குது பாருங்கள், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பேக்கேஜ் வித் 4 சர்வீஸ். இதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1370. இந்த 1370 போட்டதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ ஜாய் ரைடுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதில் என்ன போட்டிருக்காங்க, டேக் தி ஹீரோ ஜாய் ரைட், லீவ் வரிஸ் பிஹைண்ட். ஸோ இதில் போட்டிங்கன்னா இதில் வந்து எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்களா. இது இருக்குது பாருங்கள், மேலே கிளார் அடிக்குது, அதனால் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா கீழே போகாத, நின்றா மேலே. ஸோ இதுதான் அந்த 1 year மெயின்டெனன்ஸ், இது ஆனுவல் மெயின்டெனன்ஸோட கார்டு. ஏற்கனவே பர்ஸில் ஏகப்பட்ட கார்டு இருக்குது, இந்த கார்டு வேறு அதில் வைக்கணுமா? இதை வந்து இனிமேல் வந்து வீட்டில் வச்சுட்டு சர்வீஸ் எடுத்துன்னு போகிற அன்றைக்கி மட்டும் தான் யூஸ் பண்ணணும்.
பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த 1370 போட்டனால வந்து லேபர் சார்ஜ் வந்து அரௌண்டு 450 ருபீஸ் சம்திங் வந்து லேபர் சார்ஜ் வந்து அதில் மைனஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நாளுக்கு நம்ம கணக்கு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அரௌண்டு ஒரு 1800 கிட்ட வருது. அது இப்போது இது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போட்டனால எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 ருபீஸ் கிட்ட சேவ் ஆகுது. ஸோ 4 சர்வீஸ்க்கு கம்பேர் பண்ணோன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.